அவன் வந்து ஒரு பொருளைய கிளப்பி விட்டு போயிட்டான்டா. என்னது 64 வந்து சிவா பண்றாரு, 65 தான் வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு. அதான் கிடையாது. குட் பேட் அக்லி முடிச்சோன்னா நான் என்ன நம்ம சொல்றேன், அப்படி சிவா பண்றதா இருந்தாலும் நீல் ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு சிவா ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்ணுங்க, அப்பதான் இவனுக்கு இங்க இருப்பானுங்க. சிவாலாம் இதுக்கப்புறம் வாய்ப்பே கிடையாது. அதான் சொன்னாலும் கேட்கல. நீ வேணா கதறு நீ வேணா பாரு அதான் அப்படின்ட்டு போயிட்டான் அவன் பாட்டு. கங்குவா படத்துக்கு ஹோல்சமா பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்து அவனை அப்படியே இல்லடா, பாலிவுட் போக வச்சிருங்க. லியோக்கு கூட விஜய் ஃபேன்ஸ் ஒரு ஹைப்ல இருந்தாங்க. லோகேஷ் கனகர் வந்து விக்ரம்னு ஒரு ஹிட் கொடுத்தான் அப்படி இப்படின்னு இருந்துச்சு. சூர்யா ஃபேன்ஸ் எல்லாம் கங்குவாக்கு அவ்வளவு ஹைப்பும் காணுங்க. ஆனா யார நம்பி ஹைப்புன்னு சொல்ல மாட்டேங்காங்க. பாரு சிவாவை நம்பிலாம் அவங்க அவ்வளவு ஹைப்பும் காணுங்க. எனக்கு சிவா ஒரு சோக்கர் கூட்டடா. சிவாவை நான் அண்ணாத்த வரும்போதே நம்ம பசங்க எல்லாம் கொஞ்சம் பாசிட்டிவ் கூட காப்பாத்திட்டு இருந்தாங்க, ஓகேவா? இப்ப இருக்கிற கான்ல விஜய் ஃபேன்ஸ் அட்டாக் பண்ண போறானுங்க. இந்த பக்கம் சிவாவை நம்பி இவ்வளவு கம்பு சுத்துறது நம்ம கூட இவ்வளவு சுத்தி இருக்க மாட்டோம். சிவாவை நம்பி சபா ப்ரோ இதான் தப்பு. நம்ம அட்டாக் பண்ணக்கூடாது. நம்ம பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்து நம்ம அப்படியே அவனை பாலிவுட் அந்த பக்கம் போக வச்சிருக்கோம். கங்குவா 2 வரைக்கும் கொடுக்காதீங்கடா தயவு செய்து. அவன் இதுதான் சாக்குன்ட்டு ஏகே சார் பாசிட்டிவ் வந்துடுச்சு வாங்க ஒரு படம். இப்படி வராதீங்க தயவு செஞ்சு. அது கங்குவா 2 அப்படியே பாலிவுட்ல எங்கிட்டாச்சும் போயிருட்டாவே. எதுக்கு இங்கெல்லாம் வர வேணாம். தெலுங்கு சைடுக்கு அவனை கூட்டிட்டு போயிருங்கடா தயவு. அவனை அப்படியே ஒரு 4 ப்ராஜெக்ட் ஹோல்ட் பண்ணுங்க சைடு எங்கேயாவது வச்சு. பாலகிருஷ்ணாவோடலாம் படம் பண்ணலாம்டா, பர்ஃபெக்டா ஒர்க் அவுட் ஆகும்டா. புருஷு நம்மளாவது உசுரதை விடுவான். கீழே ஒருத்தன் சிவா டாமுன்னு ஒருத்தர் இருப்பேன். அவன்லாம் கையில விஷப்பட்டுலாம் ரெடியா இருக்கான். சைன் மட்டும் சிவா பேப்பர்ல ஆச்சு, அவ்வளவுதான். அந்த வடிவேல் காமெடியில சிங்கமுத்து வந்து நெருப்பு குளிக்க போவான் தெரியுமா, பெட்ரோல் பல்க் ஆப்போசிட்ல. அந்த மாதிரிதான். அந்த மாதிரி கொளுத்துட்டே சிவா ஆபீஸுக்கு போயிடணும். எல்லாம் மழை கொளுத்துறியா தெரியுமா, சதீஷும் தங்கமும் தான். என்னெல்லாம் பிளாக் பண்ணிட்டான்டா. தங்கம்லாம் அவள வண்டி இறங்கிட வேண்டியது மறுபடியும். சிவா நீ வேற. அவ்வளவுதான். ஆனா சிவா வந்தா சபரிஸ் ஓடுவான்டா போட்டோ எடுக்கிறதுக்கு. யார்? நானு சொல்லி விசுவாசம் வரும்போதே கிளாசிக்காக தான் போனது படத்துக்கு. அந்த படம்லாம் நான் பயமா தான் இருந்தது. ஐயா அதுதான் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. படம் விவேகம் முடிஞ்சு ஒரு வாரத்துல அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு அந்த படத்துக்கு. ஹாப்பி தீபாவளின்னு போட்டு. ஆனா தீபாவளிக்கு வந்தாலும் நல்லா தான் இருந்திருக்கும். ஏன்னா ஆப்போசிட்ல மொத்தம். ஆமா தீபாவளி ஏதோ ஒண்ணு கிளாஸோட வந்தது, அது வரைக்கும் சந்தோஷம். அந்த விவேகமும் ஆல்ரெடி ஒரு சரியா போல ஃபிளாப் ரிசல்ட் வந்துருச்சு. ஒரே வாரத்துல இவன் கூட மறுபடியும் இன்னொரு படம்னு சொல்லி அவன் படம் பேரு விட்டுருச்சு. அதான் டைட்டில் வேற விட்டாங்க விசுவாசம்னு. அந்த டைம் கேட்க முடியல. இல்ல அப்ப என்னன்னா ஆல்ரெடி 3 படம் பண்ணிட்டான், இந்த திரும்பி வந்தானா. கொடுமையா இருந்துச்சு அந்த டைம். அந்த படமும் 1.5 வருஷம் ஆச்சு வரதுக்கு. அதை விட ப்ரூஸ் பர்த்டேக்கு விடாமுயற்சின்னு விட்டாங்க பாரு. அதெல்லாம் மனசே விட்டேன்டா. நான் ஏதோ டைட்டில் அன்னைக்கு நாங்களா கடிச்சப்போ எங்களை போட்டு கடிச்சீங்கடா நீங்க. எங்களை போட்டு கடிச்சிட்டு இருந்தீங்கடா நீங்க. எனக்கெல்லாம் மனசே விட்டேன்டா கார்த்தி. என்னடா இது இல்லடா குரூஸ் எதுவுமே சொல்லல. எண்ணத்தை கொடுத்தா திங்கணும் ஒரு ட்வீட் போட்டேன். காலையில வந்து பார்த்தா 200 கோட்டு குரூஸ கொத்தோட தூக்கிட்டு போயிட்டாங்க. 200 இது எனக்கு அது அப்டேட் ரொம்ப நாள் கழிச்சு நமக்கு வந்தது, அதனாலதான். அதை விட இது வலிமை அதெல்லாம் ரொம்ப வெத்துட்டேன். ஃபைனலி நல்லா பாத்து எல்லாம் நம்ம மைண்ட் செட் கொஞ்ச நாள்லயே வந்துடுறாங்க. நான் இப்பயும் வந்து வெளியில வந்து சொல்ல மாட்டேன். எதுவா இருந்தாலும் உள்ளுக்குள்ள வச்சுப்பான், அவ்வளவுதான். போன்ல மட்டும் சொல்லுங்க. நாங்க மட்டும் வெளியே எல்லா இடத்துலயுமே சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்படியே கட்டுவீங்கடா ஓப்பனாவே. அது இங்க சாண்டின்னு ஒருத்தர் இருக்கான், எங்க அவன் இருக்கானா கீழே? நல்லாதான் சார் பேசுவான். ஆனா பரவாயில்ல. ஆனா ஆகாஷ் இவங்க எல்லாம் சிம்பு ஃபேன்ஸ் மாதிரி இல்லாம இருக்காங்க. அவனுங்க எல்லாம் ஓப்பனா சிம்புவை கெட்ட வார்த்தையில கிழிக்கிறானுங்க இப்பெல்லாம், தெரியுமா? தலை சைடு வர மாட்டாங்கடா. இல்ல சொல்றேன், இவங்க வந்துட்டு வன்மத்தை கக்குறானும் ஒரு பாயிண்ட் லிமிட்டோட இருப்பாங்க. அவனுங்க அப்படி இல்ல, போட்டு பொழந்துகிட்டு இருக்கானுங்க சிம்புவை போட்டு ட்வீட்ல எல்லாம். தக்லைஃப் வருதான்டா, சீக்கிரமா இருந்தாது இந்த வருஷத்துல. தக்லைஃப் படம் வருது. ஆனா இவனுக்கு என்ன தெரியும், உங்களுக்கு ஒரு ட்வீட் நான் ஷேர் பண்றத பாருங்க. அவனும் பாவம் தானடா. ஆடே என்கிட்ட கால் பண்ணி அவ்வளவு பேரு வந்து 2 பேரும் மாத்தி மாத்தி கதறுவோம்டா கார்த்தி. நேம்லாம் சொல்ல விரும்பல. இங்க வந்து ஃபயர் விட்டு போன் கால்ல வந்து கதறுவோம்.
அது நீனு இல்லையா, எல்லாரும் தான் அப்படிதான். அது நீனு கிடையாது ஆகாஷ். இங்க வந்துட்டு அப்படிதான். இதெல்லாம் காரணம் கேட்டான்னு வை, அவ்வளவுதான். நான் கர்ணன்ட்ட சொல்றேன்டா ஆகாஷ். எங்கடா நான் பண்ணிட்டேன். ஸ்பேஸ் போட்டிருக்கேன், என்னதான் பேசுறேன்னு பாத்துட்டு 5 அன்னைக்கு பேர் தான் இருக்கு. அசிங்கப்படுத்துறாங்க சபரிஸ். எப்படிடா இந்த மாதிரி விட்டுலாம் போறீங்க, ஏகே ஃபேனே இல்லைன்னு எப்படிடா சொல்ற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அவனை நான் ஏகே ஃபேன் இல்ல அப்படின்றான். நான் மேல ஒரு ட்வீட் ஷேர் பண்ணிருக்கேன் பாருங்க, சிம்பு ஃபேன் ஒருத்தன் போட்டது வந்துருச்சா? ஒருத்தா ஃபர்ஸ்டா டேய். ம் ஆளானா திரும்ப பாத்து வருவான்டா, கண்டிப்பா ஒரு நம்பிக்கை இருக்கு. இது அதை பாத்தி அப்படின்னு ஓப்பனா பொழக்கிறானுங்க. ஆனா அவங்க இவங்கள மாதிரி அவங்க பண்ண மாட்டாங்க. அதை பத்தி யோசி. எனக்கு ஆனா ஒரு படம் அதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். அவர் ஸ்பீச் ரொம்ப பிடிக்கும், அவர் பேசுறது அந்த ஆட்டிடியூட்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆனா இவங்கள பாக்குறப்ப இல்ல இல்ல சிரிப்பான், ஏகே சிரிப்பான். அங்க போயினா சிம்புக்கு ஃபயர் விட்டு வச்சிருப்பான் இந்த ஐடி மாநாடு தேர்தல் ஓடுறான். டேய் மாநாடுலாம் செம படம்டா கத்தி. நானா ஒரு 3 தடவை போய் பார்த்தேன். மாநாடு படத்துக்குலாம் பண்ணது முரட்டு சம்பவம். எவனோ ஸ்மைலி போடுறான்டா. இது சோழமலை தியேட்டர்ல போய் அலப்பறம் ஏகே கொடுத்தாச்சு ட்ரெண்ட்ஸ் மாநாடுக்கெல்லாம். மேல எங்க இருந்தோ ஸ்மைலி போட்டுட்டு இருக்காரு பாரா. அவரு ஒரு காலத்துல ஏசி ரூம்ல உட்கார்ந்து இருந்தவர் தான், அதான் சிரிக்கிறாப்புல. எனக்கு தெரியும். அவரு ஏசி ரூம்ல உட்காந்து பயிர் விட்டுட்டு இருந்தவர் தான், இப்பதான் வந்துட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸ்பீக்கர் குடுறா அவருக்கு. கொடுத்துட்டு ஒரு காலத்துல சிம்பு கண்ணியா இருந்து ஏசி ரூம்ல உட்காந்து காத்துக்கிட்டு இருந்த ஒருத்தர் அவரு ஒருத்தர். ஆனா உண்மையாவே அந்த சிம்பு படத்துக்கு மட்டும் அமைஞ்சிருந்தா. நான் காலேஜ் படிக்கும்போது 2 படத்துக்குமே ஹோல் 2 கிளாஸ் மொத்தமா போனோம். 10 தலைக்கு 2 கிளாஸ் ஃபுல்லா போனோம். அப்படியே இது மாநாடுக்கு 2 கிளாஸ் ஃபுல்லா போனோம். அதான் என்ன தீபக் ப்ரோ கரண்ட் பில்லு கட்டிட்டீங்களா? 10 தலை எங்க ஹிட்டா? எனக்கு தேவையே இல்ல ஹிட். இல்ல இருந்தா தானே சொல்றதுக்கு சொல்லு. இல்ல அந்த சரிகட்டு வந்த தலை ஃபைட் சீனுக்கே கார்த்தி கொடுத்த காசு எல்லாம் போச்சுன்ட்டியான். போதும். ஏய் கிளைமாக்ஸ் ஒரு ஃபைட் சீன் வரும் பாத்தீங்க, தலை கையில அதான் ஆப்போசிட்ல 20 பேர் சுடுவாங்க, இவர் மேல ஒரு புல்லட்டும் படாது, அந்த சீன் தானே. அதெல்லாம் நம்ம பேசக்கூடாது. ஆனா பாத்தீங்களா உண்மை முகம் வெளியில வருது. ஜி அது படத்தை படமா பாருங்க ஜி. பாக்குற மாதிரி இருந்தா பார்க்க மாட்டோமா? உன்னை யார் பார்க்க சொன்னது? லாஜிக் எல்லாம் கேட்க கூடாது, ஒன்லி மேஜிக். நான் அதான் சொன்னேனே 2017 AAAங்கிற காவியத்தை விட கையெடுத்து கும்பிட்டுட்டு வந்துட்டேன். அதுவும் நல்ல படம். உங்களுக்கு அதுவும் நல்ல படம். கேட்டா சிம்புவே உன்னை செருப்பால அடிப்பான் எனக்கு தெரிஞ்சு. அவனே ஒத்துக்கிட்டான் அந்த படம் நான் வந்து தேவையில்லாம பண்ணிட்டேன், நிறைய பிரச்சனைகள் கொடுத்துட்டேன் அப்படின்னு. நல்லா கரெக்டா எடுத்திருக்கணும் இல்லப்பா. அந்த டைரக்டர் ஸ்பீச் பத்தியா ப்ரொடியூசரோட உட்காந்து கொடுத்தாப்புல, என்னை எடுக்கவே விடல. ஆமா எடுக்கவே விடல. அந்த ப்ரொடியூசர் இப்ப வரைக்கும் காரி துப்பிட்டு இருக்காப்புல. ரெட் கார்டுக்கு கேஸ் போயிட்டு இருக்கு தெரியுமா ப்ரொடியூசர் கவுன்சில்ல. தனுஷ்கே இப்ப அந்த மாதிரி தான் போய் கொடுத்துருக்காங்க. தனுஷ்க்கு பிரச்சனை வந்து நிறைய அட்வான்ஸ் வாங்கிட்டு படம் பண்ண மாட்டான்ங்கிற பிரச்சனை, ஷூட்டிங்ல பிரச்சனை தராரு, ஸ்டோரிய மாத்துறாரு அப்படிங்கிற பிரச்சனை தனுஷ்க்கு வரல. சிம்புக்கு வந்து தனுஷ்கா இல்ல எஸ்டிஆருக்கு. எஸ்டிஆருக்கு அவரே ஒரு வாய் தான் பிரச்சனை எனக்கு தெரிஞ்சு. வேற பிரச்சனை அதுக்கப்புறம் தெரியும் தலை பத்தி. பார்த்தோமே அதான் ஈஸ்வரன் 10 தலை அது இது என்ன 1 வருஷம் ஆச்சு. அந்த மாநாடு ஏன் சொல்ல மாட்டீங்க? மாநாடு எடுக்குறது 2018 சைன் பண்ணிட்டாப்புல. ரிலீஸ் ஆனதே 2021 தான். அந்த படத்தை ஏன் சொல்ல மாட்டீங்கன்னு கேக்குறேன். அந்த படம் இடையில டிராப் ஆனதுக்கு அப்புறம் அந்த ப்ரொடியூசர் வந்து அசிங்கமா திட்டி தான் பிரச்சனை சால்வ் ஆச்சு தெரியுமா. அவன் லைக் கூட பண்ணி வச்சிருப்பான். எல்லாரும் ஷூட்டிங் போயிட்டு இருக்காங்க, இந்த சொன்னி வீட்டுல இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட் இருக்கும், அதை லைக் பண்ணிருப்பான் சுரேஷ் காமாட்சி. பாத்திருக்கீங்களா அத? யாராவது அந்த ப்ரூஃப் இருந்தா கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன். சீரியஸா நான் நானும் பாத்திருக்கேன் அந்த ட்வீட். ஆமா அதுதான் சொல்றேன், ஒரு சிம்பு ஃபேனே போட்டிருப்பான் அந்த ட்வீட்டை, அந்த ப்ரொடியூசரே லைக் பண்ணி வச்சிருப்பான் ட்விட்டர்ல. அதெல்லாம் பார்த்துதான் அண்ணன் வந்து கடைசியில சரி இதுக்கு மேல இருந்தா அசிங்கப்பட்டுருவோம்னு சொல்லிட்டு
படத்தை திரும்பி நடிச்சு கொடுத்தாப்புல. அதுதான் பாய், ஒரு படம் நடிச்சாலும் எல்லாரோட டாப்பா வந்துருவாப்புல அந்த ஆளு. டயர் 2ல டயர் 2ல சொல்றியா? டயர் 2ல எனக்கு தெரிஞ்சு தனுஷ் சிவகார்த்திகேயனை பீட் பண்ண அப்புறம் தான் சிம்புலாம் சிவகார்த்திகேயனை அடிச்சு போட்டாரு அவர்தான். உண்மையிலேயே நான் அன்னைக்கு உண்மையை சொன்னேன்ல அவனுக்கு. இல்ல ஆகாஷ், உண்மையிலேயே அவனுக்கு அந்த கெப்பாசிட்டி எல்லாம் இருக்கு, அவனால முடியும் சரியா, அவனுக்கு இருக்கிற அந்த திறமைக்கு அவன் பண்ண முடியும். பட் அவனாக எடுத்துக்கிட்டான். அதுதான் நான் அன்னைக்கே சொன்னேன். ஒரு காலத்துல வந்து சிம்புலாம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஐ மீன் அஜித் ஈக்குவலா எனக்கு பிடிச்ச ஒரு ஆள் சிம்பு. இன்னைக்கு நானே இப்படி பேசுறேன்னா அப்ப எந்த அளவு ஹர்ட் ஆயிருப்பேன், எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பேன்னு பாத்துக்கோ. கெபாசிட்டி தான் இருக்கு, அவனோட வாயால தான் கேட்டு போயிட்டான். கேட்டா எங்களை சொல்றானுங்க தனுஷ்னாலதான். அதாவது வாயின்னு இல்லடா, வாய் வந்து எல்லாருமே விடுறாங்க தான். அண்ணாவே பிரஸ்ஸ வந்து ஏய் பேசிக்கிட்டு இருக்க, சைலன்ஸ் எல்லாம் எதிர்த்து எல்லாம் பேசினா வாயின்னு இல்ல. பேசுற வாய்க்கு செயல்ல இருக்கணும், புரியுதா? ஒண்ணு பேசாம செயல்ல காட்டணும், இல்ல பேசிட்டு செயல்ல காட்டணும். அவன் ரெண்டுத்தையுமே பண்ண மாட்டான். ஆக்டரா இருந்தா ஒரு வருஷத்துக்கு ஒரு படமா தரணும் இல்ல, அத கூட பண்ணனா என்ன ப்ரோ இது? சொல்லிக்கிட்டே இருந்தா முடியுமா? அல்லு அர்ஜுன் எல்லாம் 3 வருஷம் ஆச்சு ஒரு படம் கொடுத்து. பட் அவனுக்கு ஃபேன் பேஸ் இறங்குச்சா இல்ல கிரேஸ் தான் இறங்குச்சா சொல்ல? அப்படிலாம் சொன்னீங்களே இப்ப நான் இந்த மாதிரி பேசுறேன்னு சொல்லி, அதோட ஒண்ணு பாத்திருக்கீங்களா? இப்ப நான் இந்த மாதிரி பேசுறேன்னா இந்த விஜய் சுன்னி மைண்ட் ஒரு வீடியோ இருக்கு பாத்தீங்களா? அந்த வீடியோ அந்த மாதிரி ஆக்சுவலி வந்துட்டு சிம்புக்கு இருக்கிற டேலண்ட், அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு என்ன சொல்றது ஃபேன் பேஸ்க்குலாம் அவன் எங்கேயோ போக வேண்டிய ஆளு. டயர் 1க்குள்ளே வந்திருக்கலாம். அவன் லாஸ்ட் ஒரு 10 years ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தான். வெயிட் பண்ணுங்க, சம்பவம் இருக்கு. அடுத்து ஒரு 3 படம் இருக்கு. இவனை தனியா கட்டி போட்டு அடிக்கணும். அந்த சூரிய அடிப்பாங்க தெரியுமா அந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கத்துல, அது மாதிரி அடிக்கணும் ஒரு நாள் கார்த்தியை கட்டி வச்சு. 2 நாள் முன்னாடி சிம்பு திட்டிட்டு இருந்தான், இன்னைக்கு புகழ்றான் பாத்தீங்கன்னா. நான் இப்பயும் திட்டுவேன், அந்த நாள் ஒழுங்கா இது பண்ற வரைக்கும் திட்டுவேன். ஆனா இருந்தாலும் அந்த மனுஷன் நல்லா ஒன்னும் இல்ல. இப்ப தனுஷ் சிவகார்த்திகேயன் எல்லாம் ஒரு கட்டத்துல ஐ மீன் 2007க்கு முன்னாடிலாம் சிம்புக்கு கீழே தான் இருந்தாங்க சரியா. அந்த வல்லவன் அந்த படம் எல்லாம் வர டைமுக்கு தனுஷ் வந்து அதுக்கப்புறம் அவன் ரியலைஸ் பண்ணிட்டு கொஞ்சம் அவனுக்கு தேவையான கண்டென்ட்டா நடிச்சான். எஸ்கேலாம் வந்ததே வந்து 2012-13 தான் ஷைனே ஆனான் சரியா. இன்னைக்கு பாரு அவங்க 2 பேரும் எங்க இருக்காங்கன்னு. எங்க தலைவர் ஏசி ரூம் ரெடி பண்ணிட்டு இருந்தாருங்க. தனுஷுக்கும் சிம்புக்குமான கம்பேரிசன் 2013 முடிஞ்சிருச்சு. இல்ல நான் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணேன். எனக்கு தெரிஞ்சு வால் எல்லாம் திரும்ப ரிலீஸ் ஆகிறப்போ இது நம்மால்னு ஒரு படம், அச்சம் என்பது மடமேடான் லைன் அப் எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. AAA வரைக்குமே நல்லா தான் இருந்தது. ஆனா எதுவுமே ஹிட் ஆகல அவனுக்கு, அதுதான் பிரச்சனை. அது தனுஷ் அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த விஐபி, அதுக்கப்புறம் அநேகனு மாறின்னு சொல்லிட்டு அவன் ரூட் எங்கேயோ போயிருச்சு. மாறிதான் எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு நல்ல ஃபேன் பேஸ். பல்லவன் படத்தை வச்சு இப்போ வச்சு கம்பேர் பண்ணிட்டு இருக்காங்க தனுஷ் கூட. ஒண்ணுமே இல்ல. இது வரட்டும் STR 50 மன்மதன் 2 தலைமை மட்டும் கன்ஃபார்ம் பண்ணட்டும். நான் ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்து சொல்லிட்டு இருக்காங்கடா, அது பில்லா 3ல நடிக்க போறாரு, மன்மதன் 2ல நடிக்க போறாரு, வல்லவன் சீக்கிரம் STR 50 கன்ஃபார்ம் தலைமை எடுக்கிறான். மன்மதன் இப்படிதான் ஃபெயிலியர் தான் ஆகும். இப்ப பசங்களே அதோட ட்ரெண்டா பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க ஷார்ட் பிலிம்ஸ். நாங்க இந்த வீடியோ எல்லாம் பாத்ததே இல்ல. கம்பேக் இந்தியன் கம்பேக் மன்மதனுக்கு ஒரு எடிட் இருக்கு, காட்டவா? நீ போட்டாலும் நான் அதுல பாக்க மாட்டேன், எனக்கு நம்பிக்கை எல்லாம் இல்ல அதுலலாம். கம்பேக் மன்மதனா? ஆமா இரு நான் ஷேர் பண்ணிடுறேன். முதல்ல ஷூட்டிங் நல்லா இருக்கு. பசங்க அன்னைக்கு எவனோ சிம்பு வந்து எடிட் பண்ணி போட்டுருந்தாங்க. ப்ரோ பாத்து ப்ரோ பிஹைண்ட் வுட்ஸ்ல பேசுனத உன்னை டேக் பண்ணி போட்ற போறாங்க. ஆமா ஒருத்தர் பேசுனது வந்தது ஞாபகம் இருக்கா? தீபக் ப்ரோ மேல ஷேர் பண்ணிருக்காங்க பாருங்க அந்த வீடியோ. அது ஏசி ரூம்க்குள்ளே உட்கார்ந்துட்டு இருந்தா கரண்ட் பில் உங்க ஓபனா கட்டுவான்னு போட்டுருக்கே அதுவா? அதெல்லாம் வந்து தேவையில்லாத கண்டென்ட். நீ தானே அத மேல ஷேர் பண்ணி வச்சிருக்க. அது நான் இல்ல, அது ஷேர் பண்ணது தருண் பை. தருண் மன்மவாதியா இல்ல, இதெல்லாம் திட்டிட்டு இருந்தாங்கல்ல. நான் நீங்க உன்னையதான் கம்பேர் பண்ணாங்க. அந்த அக்கவுண்ட் சஸ்பெண்ட் ஆயிடுச்சு, அவன் கோட் பண்ண அக்கவுண்ட். எல்லாரும் கார்த்திய சொன்னாங்க இந்த மாதிரி, கார்த்தி வந்து இப்படி இருப்பேன் அஜித் வன்மத்தை கட்டுவியான்னு சொன்னாங்க. கார்த்தி வன்மத்தை சிரிக்கிறாங்க, என்ன ஆச்சு? யாரு? அவன் போட்ட ட்வீட் கீழ அந்த கரண்ட் பில் உங்க ஓபனா கட்டுவான். அதுதான் ப்ரோ STR 48 வந்து இதா இருக்கு ப்ரோ. என்னை போல் பல பேர் அங்க இருந்து வெளியில வருவாங்க போலயே. ஏங்க இந்த கூட்டம் வந்து அவரே சொல்லிருக்காரு என்னைக்குமே அவர் விட்டு கொடுக்காத. இப்பவும் சொல்றேன்டா, அவன் ஹிட் கொடுத்தா ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய ஆள் நானா தான் இருப்பேன் சரியா. ஆனா கொடுக்கட்டும், எனக்கு உண்மையிலேயே பிடிக்கும். எனக்கு தனுஷ் சிவகார்த்திகேயன் எல்லாம் விட சிம்பு சக்சஸ் தான் எனக்கு நாங்களே சப்போர்ட் தான் பண்றோம் ப்ரோ. அவனுக்கு அவன் வரணும்னு தான் சொல்றான்.
என்னடா அவன் இது பேசுறான் கம்பேக் பரவாயில்ல. மன்மதன் போட்டு ஏதோ கண்ணுல நெருப்புல ஐயோ எரியுது. தரமா இருக்க கார்த்தி, வேற லெவல் எடிட்டு. இப்பதான் எப்படி இப்பதான் இருக்கு நம்ம பாய்ஸ்? தரமா இருக்கியோ. அம்மாடு சரி, அதுக்கு ஹீரோயின் அவன் ஒத்துக்கணுமே. ஹீரோயின் எல்லாம் கல்யாணம் ஆகி 2 குழந்தை பெத்து அவங்க மும்பையிலே செட்டில் ஆயிட்டாங்க. நீங்க யாரை வச்சு பாட்டு எடுப்பீங்க? ஏங்க இப்பயுமா மந்த்ராபடியை கூப்பிடுவாங்க? தீபக் ப்ரோ கொஞ்சமாச்சும் மனசாட்சியோட இல்ல பேசுங்க. இந்தியன் 2 வந்து எடுத்த இந்த ஹீரோயின் கேட்டியா? ஹீரோயினா கேட்ட இந்தியன் 2 ஐயோ எடுத்து அவர் சொன்னதை பாத்தியா? இப்பயும் மந்த்ராபடியை கூப்பிடுவோன்னு சொல்றாப்புல. அந்த அம்மால இப்ப கிளவியாயிருச்சு. அதான் சொல்றேன். ம். எப்படி எடுப்பீங்க பார்ட் 2? இது வேற கான்செப்ட். வெயிட் பண்ணுங்க, சம்பவம் இருக்கு. ஆமா, ஹீரோயின் மும்பைல செட்டில் ஆயிருச்சுல. ஆமா, பார்ட் 2ல யார் ரெஃபரன்ஸ் வைப்பாரு கட் அவுட் வச்சு? ஐயா அவர் என்னைக்குமே நம்மால் தான். நம்பிட்டே இருங்க. இப்ப பாருங்க, இப்படி சொல்லுங்க, கீழே இருக்கிறப்பெல்லாம் வந்து மேல வந்து நம்மள தடிக்க போறீங்க. என்னடா யாரா அப்படி சொன்னது அப்படின்னு. ஏகேஎஸ் பரா திரிக்கிறான்டா கார்த்தி. அவன் கார்த்திக் அடுப்பை வெளில போயிட்டான். ஒரு கட்டிங் போட்டு மேல வருவாருங்க, என்னங்க ஆனா ஆளை பத்தி என்ன தப்பா தீபக் பேசுறீங்க ப்ரோ, அப்படின்னு. இப்பெல்லாம் சிம்பு வந்துட்டு அஜித் ஃபேன் சொன்னா நம்மளதான் ப்ரோ அடிக்கிறானுங்க எல்லா பயிலும் சேர்ந்துட்டு. ஏன் அப்படி சொல்றேன்ட்டு அந்த மாதிரி மாறிடுச்சு இல்ல இப்ப. ப்ரோ, சிம்பு வந்து அஜித் ஃபேனு, விஜய்க்கு வந்து ஃப்ரெண்டு, அவ்வளவுதான். இல்ல அப்படி அப்படிலாம் சொன்னா இல்ல. அடி. ஒவ்வொரு ஹீரோ இப்போ வந்து யார் இப்போ விஜய் ஃபேனுன்னு சொல்ற ஹீரோ யாராவது சொல்லுங்க. இப்போ சாந்தனு, ஜெயம் ரவி, இவங்கெல்லாம் வந்துட்டு அதே மாதிரிதான் ரெஸ்பெக்ட் இருக்கும். ஆனா ஃபேனுன்னு சொல்லி வெளியில காட்டிப்பாங்க, புரியுதா? அந்த மாதிரி மியூச்சுவலா கான்டாக்ட்ல இருப்பாங்க. ஜெயம் ரவி கல்யாணத்துக்குலாம் ஏகே போக தான் செஞ்சாரு. அவரும் ஜெயம் ரவி நிறைய இடத்துல பேசியிருக்காங்க நம்மளை பத்திலாம். அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஃபேனுன்னு சொல்லிக்கிறது அவங்க அவங்கள ஃபாலோ பண்றதா இருக்கட்டும், இல்ல அவங்களோட வே அவங்களுக்கு பிடிச்சிருக்கும், அதனால வந்து அவங்க அதை யூஸ் பண்ணிப்பாங்க. ஏதாவது பரவாயில்ல. இப்போ இடையில ஒரு 2 வருஷம் கொரோனா டைம்லலாம் யூடியூப் சேனலுக்கு எந்த ஹீரோ ஹீரோயின் சீரியல் ஆக்ட்ரஸ் வந்தா கூட நீங்க யார் ஃபேனுன்னு சொல்லிட்டு 2 போட்டோ வச்சிருப்பாங்க. அதை வச்சுதான் கொஞ்சம் வியூஸே பார்ப்பாங்க, புரியுதா? இப்போ பெரிய ஹீரோஸ் நேமை யூஸ் பண்ணாதான் டிஆர்பி அவங்களுக்கு கிடைக்கும், அந்த பர்டிகுலர் ஆக்டருக்கு ஓரளவு ரீச் கிடைக்கும். அதனால அதுவே நார்மலா ஜென்ரலைஸ் ஆயிடுச்சு அது அப்படி இங்க. ஆனா ஒண்ணு, இந்த மன்மதன் 2 மட்டும் சிம்பு எடுத்து இந்த கரெக்டடு மச்சின்னு திரும்பவும் தலைய வந்தானா தியேட்டர் பிளாஸ்ட். இல்ல தருண், நீ பிராக்டிக்கலா யோசிக்கியா? இன்னைக்கு வந்து அந்த மாதிரி ஒரு படம் எடுத்தா அது வந்து இருக்காது, புரியுதா? அது என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணுவாங்க? இன்னைக்கு வந்து பசங்களே வந்து அவ்வளவு தூரம் போயிட்டாங்க, பொண்ணுங்களும் அவ்வளவு தூரம் போயிட்டாங்க. இன்னைக்கு எல்லாமே மாடர்ன் எரா. இனிமே வந்து மன்மதன் 2 அதெல்லாம் வந்து வாய்ப்பே இல்லை எனக்கு தெரிஞ்சு. ப்ராக்டிக்கலி எங்கேயும் ஒர்க் அவுட் ஆகாது. அதுக்கு அவன் வேற ஏதாவது எடுத்துட்டு போலாம். ப்ரோ SDR 48 எடுத்து நல்லா தான் ப்ரோ இருக்கும். அதை ஏன் இது பண்ணானுங்கன்னு தெரியல. 48னா அந்த படத்தை தள்ளி போட்டானுங்க. அந்த டைரக்டர் பேர் என்ன? தேசிங் பெரியசாமி. ஓகே, இந்த கார்த்தி வந்துட்டாங்க. ஆனா தீபக் ப்ரோ, இந்த மன்மதன் மாதிரி சிகப்பு ரோஜாக்கள்னு கமல் ஒரு படம் எடுத்திருக்காப்புல. அந்த படமா அப்பெல்லாம் நல்லா ஆடியன்ஸ் கிட்ட நிறைய ரீச் இருக்கு அப்புறம் ஆச்சுல. சிகப்பு ரோஜாக்கள், சகலகலாவல்லவன் சொல்லிட்டு நிறைய இருக்கு, புரியுதா? அந்த ஜென்ரேஷன் வேற உங்களுக்கு. இன்னைக்கு மொபைல் ஜென்ரேஷன் வந்துருச்சு எல்லாம். அந்த காலத்துலலாம் உங்களுக்கு லவ் லெட்டர் அனுப்புறது, வேலை பார்க்குற இடத்துல ஸ்டால்க் பண்ணி போறது, இந்த மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு எல்லாம் மாறிடுச்சுல. இப்போ இந்த ட்விட்டர்லேயே ஃபேக் ஐடி யாரும் தெரியாம கீழே போய் நம்மளாம் ஹார்டின் போட்டுட்டு இருக்கோம், டிஎம்ல போய் ஐ லவ் யூன்னு அனுப்புறோம். அந்த மாதிரி ஆயிடுச்சு இன்னைக்கு ஜென்ரேஷன்லாம். ஸோ இன்னைக்கு உட்காந்து எப்படி நீங்க மன்மதன் 2 எடுப்பீங்க? வாய்ப்பே இல்லை. அதுக்கு வேற மாதிரி இதை எடுத்துட்டு போலாம். ஓகே, ஆனா வல்லவன் மாதிரி கொஞ்சம் எடுக்காம இருந்தா போதும். தெரிஞ்சு சிம்பு டைரக்ஷனே வேண்டாம். இப்போதைக்கு கொஞ்சம் ஸ்டாண்ட் ஆகட்டும். என்ன சொல்றது, ஒரு நான் சொன்ன மாதிரி ஒரு ஸ்டேபிளான ஒரு ஓப்பனிங், ஸ்டேபிளான ஒரு ஏகே ப்ரோ அவனுக்கு என்ன ப்ராப்ளம்னு தெரியல ப்ரோ. எல்லாம் மறுபடியும் வந்துட்டான், மாநாட்டி கெட்டு கொடுத்துட்டு வந்துட்டான். மறுபடியும் என்ன ப்ராப்ளம்னு இல்ல, தெரியல. அதுதான் சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் இயர் அந்த கான்பிடன்ஸ்ல நல்லா தான் இருந்துச்சு. அந்த ஆடியோ லான்ச்ல பேசினாப்ல, அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு அந்த படத்தை லாஸ்ட் இயரே ஸ்டார்ட் பண்ணியிருந்தா இவ்வளவு பிரச்சனையே வந்திருக்காது. இன்னைக்கு இந்த இயரும் ஸ்டார்ட் பண்ண முடியாதுங்கிற மாதிரி சொல்றாங்க அந்த படத்தை. ராஜ்கமல் தான் இருக்கா ப்ரொடக்ஷன் ஹவுஸ், வேற ப்ரொடக்ஷன் ஹவுஸ் மாத்திட்டு போக வேண்டியதான். ராஜ்கமல்னு இல்ல, உனக்கு இல்லாத ப்ரொடியூசர்ஸா? இப்ப நீ போய் லைக்காட்ட கால் ஷீட் கேட்டா அவன் கொடுக்காமல இருக்க போறான், இல்ல வந்துட்டு வேற ஏதாவது ப்ரொடக்ஷன் கம்பெனில போய் கேட்டா கொடுக்காமல இருக்க போறாங்க. சேலரி டிமாண்ட் கொஞ்சம் பிரச்சனையாகுது, வேற எதுவும் இல்ல. இப்போ ராஜ்கமல்ல ஒரு பெரிய சேலரி கொடுத்துருப்பாங்க வரைக்கும், நம்ம ஸ்டாண்டார வரைக்கும் அப்படி இது நம்ம தானே தேடி போனோம். இல்ல, அதான் சொல்றேன். ஒரு ஸ்டேபிளா ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ், ஸ்டேபிளா ஒரு ஓப்பனிங் இருக்கிற வரைக்கும் அவன் டைரக்ஷனே பண்ண வேண்டாம். அதை அவன் கிரியேட் பண்ணிக்கிட்டா ஓகே. அங்கதான் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காப்ல ப்ரோ. மன்மதன் சிம்பு ஒரு பாப்புல வல்லவன் டைம்ல பிரஸ் மீட்ல வந்துட்டு இன்னும் படத்தை எடுக்காமல இருக்காப்லன்னு சொல்லிட்டு தேனப்பன் வந்துட்டு பிரஸ் மீட்ல பேசியிருப்பாப்ல. அதுக்கு சிம்பு என்ன தெரியுமா சொன்னாப்ல? எடுத்த வரைக்கும் ஈட சுத்தி கொடுக்கவான்னு சொன்னாப்ல.
அந்த படத்தை 3 வருஷம் எடுத்தாப்லையா. கார்த்தி இதெல்லாம் கேட்டோன்னு நரம்பெல்லாம் புடைக்கும் கையில. இவ்வளவு மாஸ் காட்டியிருக்கான தலைவன் அப்படின்னு. என்ன கார்த்தி? படம் எடுத்த வரைக்கும் ரீலை சுத்தி கொடுக்கவா போய் ரிலீஸ் பண்ணீங்கன்னு சொல்லி இருக்காப்ல சிம்பு வந்துட்டு. அதெல்லாம் அந்த டைம்ல பயங்கர தலைவன் பயங்கரமா போல்டா பேசியிருப்பாப்ல. இப்ப சிம்பு அந்த மாதிரி இப்பவுமே பேசுறது. போல்டு தான்டா. நான் என்ன சொல்றேன்னா, போல்டா பேசுறது கரெக்ட் தான், நான் இல்லைன்னு நான் சொல்லல. பட் எங்க என்ன கரெக்ட், எங்க நீ எப்படி கரெக்டா வந்து ஹேண்டில் பண்ணுங்கிற விஷயம் ஒண்ணு இருக்கு, புரியுதா? இப்ப பிரஸ் மீட்ல நல்லா வாய் விட்டுட்டு நல்லா இது பண்ணிட்டு நாளைக்கு ஒரு படம் கொடுத்தானா அவனுக்கு வச்சு செய்யதான் செய்வாங்க. அதுதான் ட்ரிபிள் ஏக்கு அவனுக்கு நடந்துச்சு. ட்ரிபிள் ஏக்கு வந்து ட்ரிபிள் ஏக்கு ரிலீஸ்க்கு முன்னாடி யூடியூப் இன்டர்வியூஸ் எல்லாம் கொடுப்பாங்க தெரியுமா? ரிலீஸ்க்கு ஒரு 15 days 20 days முன்னாடி. அதுல வந்து ரொம்ப பேசிட்டாப்ல. அவன் ட்ரிபிள் ஏல வச்சு செஞ்சதே ரீசன் அதுதான். எல்லாரும் வந்து படத்தை காலி வேணுக்குன்னே நெகட்டிவ் ரிவ்யூ சொல்றவங்க எல்லாம் எடுத்து தம்ப்நெயில்ல போட்டு, நீ நல்லா நோட் பண்ணி பாரு, இந்த பிஹைண்ட் வச்சு கலாட்டா இந்தியா கிளிட்ஸ் எல்லாம் வந்து ட்ரிபிள் ஏ வியூ பாரு, எல்லாம் மில்லியன் கணக்குல இருக்கும். அவன் வாண்டடா வந்து வாய் விட்டது தான் இவ்வளவு பிரச்சனை. டைம்ல இந்த காலேஜ் பசங்க எல்லாம் கூட்டிட்டு போய் வாங்கடா படத்துக்கு போன்னு கூட்டிட்டு போய் என்னை களி ஊத்துனதுதான் மிச்சம். நீ அது பரவாயில்ல, நான்லாம் லீவ் போட்டு போனேன். எனக்கெல்லாம் படத்துக்கு வருவியாடன்னு செருப்பு எடுத்து மூஞ்சில அடிச்ச மாதிரி இருந்துச்சு எனக்கெல்லாம் சத்தியமா. பசங்களோட FDFS போனோம், 20 பேர்கிட்ட போனோம் தியேட்டருக்கு. லாஸ்டா நாங்க கத்துன பத்தி அந்த பீப் சாங் வந்துச்சு பாத்தீங்களா, அப்ப எல்லாரும் கத்துனோம் தியேட்டர்ல. அது ஒண்ணுதான் தியேட்டர்கள் மூமெண்டா பயங்கரமா இருந்துச்சு. கிளைமாக்ஸ்க்கெல்லாம் பாதி பேர் என்ச்சே வெளில போயிட்டாங்க. அந்த திக்கு சிவான்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் உள்ள வரும் தெரியுமா? ஆமா. இது என்னடா இவ்வளவு கொடூரமா இருக்கு, வாங்கடா ஏஞ்சி வெளில போலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கடுப்பாயிடுச்சு எல்லாருக்கும். இது வரைக்கும் நான் அப்படி ஒரு அட்மாஸ்பியர் ஹேண்டில் பண்ணதே இல்ல. நாங்க அந்த சிம்புக்காண்டி தான் உட்காந்துருந்தோம் லாஸ்ட் வரைக்கும் தியேட்டருக்குள்ள. தலைவனுக்காண்டி ஓகே படம் வந்தாச்சு பாப்போம்னு சொல்லிட்டு பார்த்தா முடிஞ்சிருச்சு, மொத்தமா சோழிய முடிச்சுட்டு போயிட்டாப்ல. இல்ல அதான் அப்புறம் செக்கச்சே வந்த வானம்னு ஒரு படம் வந்துச்சு. அதுல நல்லாதான் இருந்துச்சு. பட் 3 ஹீரோஸ் எல்லாருக்கும் ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுத்தனால பெருசா வந்து வெளியில ரிஃப்ளெக்ட் ஆகல. ஆனா அதுல எல்லாரோட அருண் விஜய் கேரக்டர் தான் பெஸ்டா பேசினாங்க. செக்கச்சே வந்த வானம்ல அவனுக்கு தான் பிஜிஎம் சூப்பரா பார்த்திருப்பாங்க அந்த படத்துல. ஹையாத்தி போட்டிருப்பாங்க மொரட்டா, பயங்கரமா இருக்கும். ஆனா இன்ட்ரோ சிம்புக்கு தான் மாசா இருக்கும். இன்ட்ரோ ஓகே, பட் ஓவரால் அது ஆட்டிடியூடு ஆக்டிங் எல்லாம் நீ பார்த்தனா அருண் விஜய் தான் அதுல டாப் நாச்சா இருப்பாப்ல. அப்புறம் தான் சிம்பு அதெல்லாம் வரும். இல்ல நான் போயிருந்தப்ப சிம்புவை பத்தி தான் எல்லாரும் ஓவர் ஷேடோ பண்ணுச்சு பாதி இதுக்கு மேல. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு டைம் எனக்கு நல்லா ஞாபகம் இல்ல, ஏதோ ஒரு பெரிய சண்டை போயிட்டு இருந்தது. நடுவுல ஊடால வந்து வந்தா ராஜாவை தான் வருவேன் பொங்கலுக்கு வரேன்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டர் வந்தாப்புல ஹிப்ஹாப் டான்ஸ் போடுற மாதிரி. என்ன டைம் தெரியல, சர்க்கார் ரிலீஸ் அன்னைக்கா இல்ல நமக்கு விசுவாசம் வந்த ஃபர்ஸ்ட் லுக் ஜீப்ல ஓட்டிட்டு போற மாதிரி வந்துட்டு மேகா ஆகாஷ் ரோபோ சங்கர் எல்லாரும் ஜீப்லயா. இவன் வந்து ஒரு ஹிப்ஹாப் ஸ்டெப் மாதிரி டான்ஸை பிடிச்சிக்கிட்டு ஹிப்ஹாப் ஸ்டெப் பார்த்திருக்கியா, ஒரு மாதிரி மைக்கேல் ஜாக்சன் மாதிரி சைடா நிப்பான். அதுல மகத்தெல்லாம் போஸ்ட் போட்டிருந்தான். அது ஒண்ணு வருஞ்சியா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ரீல்ஸ் மாதிரி ஒண்ணு வந்துச்சு. எப்படின்னா சிம்பு வந்துட்டு ஜீப்ல போற மாதிரி வந்து இந்த மாதிரி வரோம் பொங்கலுக்கு அப்படின்னு. அந்த படம் நடிச்சிருக்கவே தேவையில்லை என்ன கேட்டா. அது விட்டுருங்க. ஆக்சுவலி பவன் கல்யாண் பண்ண படம் ஒண்ணு தெலுங்குல, அத்தாரிட்டிக்கு தாரிட்டி. ஆமா அதோட ரீமேக் தான். அங்க சமர்ப்பிச்சது எங்க கூட்டிட்டு வந்து செஞ்சு விட்டாங்க. விசுவாசம் டைம் தான். அதான் அடுத்த சிம்பு ஃபன் மேல வந்துட்டான். அந்த டைம்ல அவன் பொங்கல் வரேன்னு சொன்னா அப்புறம் நம்ம வருவோம்னு தெரிஞ்சு அவன் பேக் அடிச்சிட்டு, அதனால ஞாபகம் பிப்ரவரி ரிலீஸ் பண்ணாப்ல அவன் பர்த்டே அன்னைக்கு கரெக்ட்டா. அந்த ராஜாவோட பாட்டெல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. அட பாப்பாவோட பாட்டு நொறுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கா ரெக்கார்டு எடுத்து பாரு ரெக்கார்டுன்னு ஒரு பாட்டு வருமே அதுவா? ஆமா ஆமா ஆமா. சரி ரைட்டு, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு புரியுது. பார்த்தப்போ எனக்கு என்ன ரியாக்ஷன் தோணுச்சோ அது சொன்னேன். எப்படி இப்போ பாப்போம். எனக்கு தெரிஞ்சு இப்ப ஆள் நல்லா இருக்காப்ல, நல்லா கேட்டப்போ சரி தக் லைஃப் எப்படின்னு பாப்போம். அடுத்த படம் தக் லைஃப் தான். அதுக்கப்புறம் விடுங்க, சிம்பு கம்பேக் தான் எடுத்து திரும்ப ஸ்ட்ராங்கா வரும். கம்பேக்னு சொன்ன 2 பேர் கீழே போயிட்டானுங்க. எங்க அவனுங்க 2 பேரையும் காணோம். வெறியனும் அவர் அந்த ஜெயாகாஷ். ப்ரூஸ் எல்லாம் கூட ஒரு காலத்துல சிம்பு ஃபேன் தான் தெரியுமா? கையில 10 விரல்லையும் 10 மோதிரம் போட்டுட்டு விரல் ஆட்டுறவன்ல விரல விட்டு ஆட்டுறவன் சுத்திட்டு இருப்பான் ஊர் ஃபுல்லா. இப்ப 100 போடுறான் பத்தியா? எப்படி இந்த நைக்கு பேண்ட கையில மாட்டிருப்பாரா? அந்த MS பாஸ்கரா அது ஏதோ ஒரு படத்துல வருவாப்ல ஞாபகம் இருக்கா? ஒவ்வொரு ஆக்டர் மாதிரி. என்ன படம் அது? எங்க வேணாலும் அடிங்க கையில மட்டும் அடிக்காதீங்க. மாசிலாமணி. ஆமா, எங்க வேணா அடிங்க கையில மட்டும் அடிக்காதீங்க, கையில தான் என்னோட ஐடென்டிட்டியே இருக்கு அப்படின்னுவான். கூட்டின்னு போய் அடிப்பானுங்க கையிலேயே.
ஐயோ நானும் சிம்பு மாதிரிலாம் அந்த நைக்கு பேண்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் இந்த கையில மோதிரம் ஸ்கூல் போடுறது. படிக்கிறப்போ கையில ஒரு வயர் மாதிரி பேண்ட் போடுவோம், ஆமா ஞாபகம் ஆமா இருக்கா? ஆமா, எல்லாம் அவனை அதெல்லாம் பார்த்து வாங்கியிருக்கேன். கத்துக்கிட்டது தான் அது. அதுக்கப்புறம் வந்துகிட்டு அது என்ன சொல்லுவாங்க, அந்த ஸ்டட்டு, இந்த அந்த பிளே கிருதால பாய் கோடு ஸ்டட்டு. போடும், இந்த கிருதால கோடு போடுவோம்ல 2 இல்ல அதான் மேல சொல்றேன், அந்த அந்த ட்ரெண்ட் இது. எல்லாம் கொண்டு வந்தாப்புல. பட் அப்படியே அந்த ஜென்ரேஷன் அவன் அப்படியே எடுத்துட்டு போயிருந்தான், இன்னைக்கு ஐயோ, எங்கேயோ இருக்கு. அதான் ஒண்ணு புரியுதா? சொல்ல போனா தமிழ்நாட்டோட ஸ்டைலிஷ் ஐக்கானே சிம்பு தான் சொல்ல போனா. அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அந்த அப்பா அப்படி இருந்தா. ஜென்ரேஷன், அந்த ஜென்ரேஷன்ல இருக்கிற அந்த ஃபேன்ஸ் எல்லாம் அப்படியே கேரி ஓவர் பண்ணலாம். ஐயோ, பாருங்க சிரிக்கிறேன். ஏன் சிரிக்கிறாரு? இல்ல எப்பா. அந்த ஜென்ரேஷன் கேரி ஓவர் பண்ணல ப்ரோ, அதுதான் ப்ரோ பிரச்சனை. அது அப்படியே வந்து இப்போ நம்ம அந்த டைம்ல பார்த்த சிம்பு இன்னைக்கு அதே மாதிரி நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்காரு, நமக்கு பிடிச்ச மாதிரி படங்கள் நடிச்சுட்டு அந்த ஃபேன் பேஸ் அப்படியே சஸ்டெயின் பண்ணியிருந்தாருன்னா நீங்க சொல்றது பாசிபிள். இன்னைக்கு வந்து டயர் 2லயும் சரி, அட்லீஸ்ட் ஒரு டயர் 1க்கு டஃப் கொடுக்குற மாதிரி வந்திருப்பாப்ல. ப்ரோ இப்ப கூட ஒன்னும் இல்ல, 2 பேரும் தனுஷ் சிம்பு 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணாலும் நல்லாதான் பண்ண இருக்கும். மாட்டாங்க ப்ரோ. இது எப்படி, மறுபடியும் இல்ல இல்ல வர்றதுக்கு இல்ல, ஒரு இது சான்ஸ் எப்படின்னா தான். விஜய் அஜித் சேர்ந்து பண்ணணுங்கிற மாதிரி ஆயிடுச்சு அவங்களுக்கு. அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் அந்த இதை பண்ணா நல்லா ஃபர்ஸ்ட் இருக்கும். அந்த ரைவல்ரி மெயின்டைன் பண்ணும். தனுஷ் வந்து இன்னைக்கு சிவகார்த்திகேயன் சூர்யாவும் சண்டை போட்டுட்டு இருக்காப்ல, சிம்பு கூட வரமாட்டாரு. அதுதானே பிரச்சனையா இருக்கு. ப்ரோ இல்ல சிம்பு வந்து சிவகார்த்திகேயனுக்கு கீழே ஐயோ, இருக்கான்னு என்னோட என்ன கேள்வி. ஏகே சரமும் அந்த ஃப்ரெண்ட்ஸ் வெப் சீரிஸ்ல வர மாதிரி ஊடால அந்த பேக்ரவுண்ட் அந்த சிரிக்கிற இதை போட்டுடுற. இல்ல அதான் சொல்றேன், ஒரு 2 படம் கண்டினியூஸ் ஹிட். இப்ப தக் லைஃப்லாம் வந்து சிம்பு கிரெடிட்ஸே எடுத்துக்க முடியாது. நான் எப்படி இருந்தாலும் மணிரத்னம் ஓவர் ஷேடோ பண்ணிடுவாப்ல, கமல் மூவின்னு சொல்லிட்டு அது ஒரு ஓவர் ஷேடோ இருக்கும். செப்பரேட்டா இப்ப மாநாடு மாதிரி ஒரு 2 படம் கண்டினியூஸா கொடுத்தாப்லனா he will back to the game அப்படி இல்ல, மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். சிம்பு எஸ்டே சூர்யா மாதிரி பெர்ஃபார்மன்ஸ்ல வந்துட்டு ஓவர் ஷேடோ பண்ணிடுவாப்ல. எனக்கு இது கண்டிப்பா நடக்கும் தக் லைஃப்லயா டக் லைஃப்ல. ப்ரோ? சிரிப்பு போடல ப்ரோ, கோஹோஸ்ட். எப்பா எனக்கு இதெல்லாம் உண்மைதாங்க. ஏ நிப்பாட்டிக்க அப்படி சரியா, உண்மையா சொன்னா கூட சிரிக்கிறீங்க எல்லாரும் சேர்ந்து. ப்ரூஸ் என்னடா பண்ண தூக்கி விட்டானா? உண்மையா சொன்னா கூட ஏய் ஆமாடா, அவன் தூக்கி விட்டான். நான் ஆகாசம் நினைச்சேன். என்னதுடா என்னதுடா? காரணம் நினைச்சதுடா. சரியான தெரியும். ஸ்பேஸ் போட்டிருக்கானா? எனக்கு காட்டல. இல்ல இப்ப மூடிட்டான், க்ளோஸ் பண்ணிட்டான். அவன் என்ன சொல்லிருப்பான்? இல்ல சினிமா ஃபேன் இருப்பான். சிறுத்தை சிவாவை அடிக்கடி யாரோ வண்டி ஓட்டிக்கிட்டே பேசுறாங்கப்பா. டேய் ஏகே அன்மியூட் பண்ணி, டேபிள் ஃபேன் பக்கத்துல நிக்கிறான் போல. டேய் டேய் நான் தான். சரி ஓகே ஓகே. அவன் தான் குள்ளமா இருப்பான், ஃபேன் பக்கத்துல நிக்கிறானோன்னு நினைச்சேன், அதான் சவுண்ட் கேட்கல. அப்புறம் ஏகேஸ் என்ன டிபி எல்லாம் மாத்திட்டீங்க? எதுக்கு மாத்தினீங்க? அந்த டிபி தான் நல்லா இருந்துச்சு, சூர்யா டிபி. இத பார்த்தா கலாய்க்கணும்னு தோணல, அதை பார்த்தாதான் கலாய்க்கணும்னு தோணிட்டே இருக்கும். ஏன்டா மாத்தின? பக்கத்துலயே ஒரு விஜய் ஃபேன் இருப்பானு. ஆமா, அனில் டிபியே வச்சிருக்காப்ல. நாய அனிலா மாத்திருக்கான் பாத்தியா, அங்க நிக்கிறான். ஆனா அவர் ப்ரொஃபைல் மாறும், பேரு மாறும், ஆனா கவர் பிக் மட்டும் மாறாது. அந்த இன்பநிதி பாசரி இருக்கும்ல, அது எப்பவுமே மாத்த மாட்டாங்க. ஆமா, அது உண்மைதான் ப்ரோ. 2031ல ஏகேஎஸ் வந்து திமுக இளைஞர் அணியில வந்து பொறுப்புல இருப்பான். அதனால இப்பவே வந்து ஃபயர் விட்டுக்கிறான். சரி ப்ரூஸ், ஏதோ ஒரு வாரத்துக்குள்ள நல்ல செய்தி வரும்னு ட்வீட் போட்டிருந்த. உன்னை நம்பிதான் உன்னை கோட் பண்ணி போட்டிருக்கேன், சொல்லிடு ஒழுங்கா என்னன்ட்டு. டேய் அன்னைக்கு கூட போட்டிருந்தானடா, ஏதோ ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் நடக்கும் 1 வீக்ல அப்படின்னு போட்டிருந்தான். ஐயோ ரவிக்குமார், ஸ்டைலிஷ் ஐகான் சிம்புனா உனக்கு என்னையா குறைச்சது? உண்மைக்கே ஸ்டைலிஷ் ஐகான் சிம்பு தாயா. என் கமெண்ட் போட்டாங்களா? ஆமா, அவர் எதுக்கு அப்படி போட்டு சிரிக்கிற எமோஜி போட்டிருக்காரு. கர்ணன் ஒரு முட்டா புண்டை உள்ள இல்லைனாலும் அவனை பத்தி இப்ப டாக்ஸ் வருது. பிளாக் பண்ணிட்டு ஓடுறா ஓடுகாலி கர்ணன். என்னடா இது கர்ணன் பேரா இருக்கு கீழே? இந்த ஸ்பேஸ்ல இருந்தான்டா. அப்படியா, சரி சரி. அப்புறம் இதையும் நோட் பண்ணிட்டு வந்து அடிப்பாப்புல, நான் இல்லாத இடத்துல என்ன பத்தி பேசுறாங்கன்ட்டு. சரியான ஜோக்கர் கூவிடா, இன்னொரு ஃபேஸ் போட்டு அழுதுட்டு இருக்கான். என்னடா சிவாவை பத்தி எதுவும் பேசுனீங்களா? சண்டையா? என்ன சண்டை அப்போ?
தெரியல என்ன அவனுக்கு உனக்கு ஏய், என்ன. அஜித் சாரோட டிசிஷன் யாரும் கொஸ்டின் பண்ண கூடாதான், எல்லாருமே எல்லா பத்தியும் அது சொல்லிட்டேன், அவரே கிரிட்டிசைஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாரா மூவி வைஸ் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்ப நீங்க எல்லாம் ஏன் அஜித் டிபி வச்சிட்டு இருக்கீங்கடா? அது அவர் என்னைக்காவது சொல்லிருக்காரா நீங்க எல்லாம் அஜித் டிபி வச்சு இது பேசணும்? ஐயா ப்ரூஸ் அஜித் குமார் டிபி வைக்கல. இல்லடா இது எங்க அதுதான் ஆரம்பிச்சதுன்னா அவனுக்கு அன்னைக்கு அதான் கேக்குறேன், ஏன் அவன் அஜித் டிபி வைக்க மாட்டான்? டேய் அவர் எங்கேயா சொன்னாரா அஜித் டிபி வைக்கணும், வச்சாதான் அஜித் வந்து இங்க யாரும் கிரிட்டிசைஸ் எல்லாம் பண்ணல. என்னன்னா அவனுக்கு வந்து அன்னைக்கு அந்த சிறுத்தை சிவாவை போட்டு போன வாரம் ஃபுல்லா அடிச்சிட்டு இருந்தீங்கல்ல, அதுல இருந்து அவன் கொஞ்சம் இதாயிட்டான், டிசப்பாயிண்ட். இல்லடா இவனு அவன் அஜித்த சொன்னா பரவாயில்ல, அஜித் கூட யாரெல்லாம் டைரக்டர் பண்றாங்களோ அவங்களே அடிக்க கூடாதுங்கிறாங்க. அப்படிலாம் பார்த்தா வேலைக்கு ஆகுமா? அவன் என்ன கேட்டான், ஏன்டா நீ பிரசாந்த் நீலுக்கு மட்டும் பேனர் வச்சு ஏன் விடாமுயற்சிக்கு பேனர்? அது சரண் அன்னைக்கு ஒரு பேனர் வச்சு இந்த சரணும் ஆகாஷும் ஒரு போட்டோ போட்டாங்க, ஞாபகம் இருக்கா? பேனர் பிடிச்சிட்டு. அதுக்குதான் கேக்குறேன், இல்ல அதுக்கு சிறுத்தை சிவா ட்ரிக்கர் ஆனானோ இல்லையோ, கர்ணன் ட்ரிக்கர் ஆயிட்டான். கர்ணன் ட்ரிக்கர் ஆயிட்டான். அதான் அதான் சொன்னேன் சரண் கிட்ட. இல்ல இன்னும் வந்துகிட்டு அவன் தலை ஃபேன் இல்ல, இவன் தலை ஃபேன் இல்ல, அவன் ஏமாத்துறான், இவன் டெஸ்ட் எடுத்துட்டு இருக்கான்டா. அவரு ஆக்சுவலி கர்ணன் பத்தி எனக்கு இப்பதான் தெரியும். அவர் 30+ தான், கல்யாணம் ஆகி குழந்தைய இருக்கான். அவருக்கு தெரியுமா? 30+ 40+. அதுவும் போய் சொல்லிட்டு ட்ரெண்ட்ஸ் ப்ரோ, அவர் டேட் ஆஃப் பர்த் 1985. அது இருக்கட்டும். டேய் சாண்டி, தக்லை பொங்கலாம்ல? தக்லை பொங்கலா தெரியலடா, டிசம்பர்ங்கறாங்க பொங்கல்ங்கறாங்க. உங்களுக்கு கிளாஸ் வாங்கடா, நல்லா இருக்கும். அப்போ 2 டிக்கெட் வச்சிருப்பான் ஏடிவின்னு. இங்க முடிஞ்ச அடுத்த உடனே கிரெடிட்ஸ், அந்த டைட்டில் கார்டு போடுவாங்களா கிரெடிட்ஸ், உடனே அங்க ஓடிடுவான் தக் லைஃப்க்கு. இல்ல டிசம்பர்னு சொல்லிட்டு இருக்கு. டேய் அப்பல இல்ல, ஏகேஸ் மூடு. நீ மோட்ரா வெண்ணே எப்படி மாமே எந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் போவ? நம்மள இனிமே ஜிபி தான் மாமே. இல்ல எதுக்கு கூட யாரா கூட போங்க, அப்பதான் தெரியும். அவங்க அப்பா பக்கத்துல கமல் தியேட்டருக்கு பேன் கட்டிட்டு இருப்பாரு, இவன் வந்து இங்க இல்ல இவன் ஜிபி டிக்கெட்டோட அந்த வாசல்ல நிப்பான். இவங்க அவையா வருவாரு, வந்து புடல 2 தட்டி தட்டி வாடா அவன் ஜிபி டிக்கெட்டே எடுக்க மாட்டான்டா, அடுத்த நாள் தான்டா ஜிபி பார்ப்பான். அன்னைக்கு ஃபுல்லா அவங்க 9 hours ஷோ எடுத்துருவாங்க தக்லீஃபுக்கு. என் விசுவாசம் இன்னைக்கு தலைக்கு தான்டா. அந்த நேரத்துல ஃபர்ஸ்ட் போய் தூங்கவன பார்த்த நாய் தானே நீ? நான் தூங்கவன பாட்டேன்னு ப்ரூஃப் பண்றா. டேய் கார்த்திக், சார்பட்டா படத்துல இருந்து ஒரு டெம்ப்ளேட் ஒன்னு தெரியுமா? சச்சின் வந்து அவன் பையனுக்கு வந்து வாடாம அவனை போய் பேட்டிங் சான்ஸ் கேட்கலாம் டெம்ப்ளேட் அடிக்கடி டார்க் லார்டர் கூட வரும். அந்த டெம்ப்ளேட் தான் ஏடிவிக்கும் அவங்க அப்பாவுக்கும், வாடாம அவனை போய் தக்லை பார்க்கணும்னு சொல்லிட்டு. இல்ல இப்படி வேணா இருக்கும்டா, ஜிபி டிக்கெட் கிடைக்கலன்னா தக்லை. இந்த பாத்தீங்களா மக்களே, இப்பயே நான் என்ன சொல்றேன், டிக்கெட் கிடைக்கலன்னா நான் வாங்கி தரேன் உனக்கு டிக்கெட். அப்பனா ஓகேடா. இல்ல அப்போ நீ காசு கொடுத்து பார்க்க மாட்டேன், எவனாட்டும் வாங்கி தந்தாராம் பாப்பேன். அப்போதைக்கு FDFS டிக்கெட் கிடைக்கலன்னா தான், கிடைச்சா நான் போயிடுவேன். சரி, இது வேட்டையின் அக்டோபர் ரிலீஸ்னு போட்டிருக்கானுங்க. ட்ரஸ்டபிள்லாம் அந்த தீபாவளியா இல்ல 10ஆம் தேதியா? செப்டம்பர் தான் போட்டாங்க. அப்புறம் அக்டோபர். டேய் சபரி, அவனுங்க முன்னாடியே அக்டோபர்னு ரிலீஸ் டேட் சொல்லிட்டாங்கடா. செப்டம்பர் தேதி தான்டா சொல்லல. அக்டோபர். ரஜினி பிஸ்டல் பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ போட்டு அக்டோபர் வெளியிடுன்னு தான் போட்டிருக்காங்க. அக்டோபர் 10. அது 10ங்கிற டேட்டை வந்து ரஜினி பிரஸ் மீட்ல சொன்னான். மோடி பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டு மேல போய் பார்த்துட்டு வந்தாப்புல, அப்போ ஏர்போர்ட்ல மடக்கி கேட்டாங்க உங்க அடுத்த படம் எப்ப வருதுன்னு. அப்ப சொன்னான் அந்த மாதிரி வந்து அக்டோபர் 10 அப்படின்னு. அது அபிஷியலா சொல்லல, எங்க தலைவர் சொல்றதுங்க நடக்கும். நம்ம படம் தீபாவளினா உனக்கு அக்டோபர் 10 தான். அது நல்ல மூவே கிடையாதுடா. நம்ம அது என்னன்னா, நம்ம மூவி வச்சு அவனுங்க எல்லாத்தையும் வித்துருவானுங்க ஃபர்ஸ்ட். அந்த படம் ஏதாவது லாஸ் ஆச்சுன்னா நம்ம படத்துல வந்து பாதிக்கும். நிறைய மேட்டர் இருக்கு. அது ஆல்ரெடி இந்தியன் 2ல அடி வாங்கி போய் தான். அதுதான், அது வேற இருக்கு. தம்பி இந்தியன் 2 மட்டும் இல்ல தம்பி, கடைசியா அடுத்த 8 படம் எல்லா படமே அதான். ஏய் ஆனா லால் சலாம் கூட மேக்கிங் அந்த மாதிரி தான் பெரிய பட்ஜெட் இருக்காது. ஆனா இந்தியன் 2லாம் பயங்கர ஒரு இது பாருடா. ஏடிவி சாஃப்ட் கார்னர் பண்றான் ரஜினிக்கு. அவன் அடியவன சரி, அவன் ரஜினி ஃபேனு. இங்க சொன்ன என்னைய கடிப்பானுங்க. அதுவும் தாத்தா வராருன்னு ஒரு பாட்டு
உண்மையில என்னடா தாத்தா டேய், கேவலமா பேசுறான். இல்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யாரு கம்பேக் மன்மதன் நம்மளா பேசலாமா? ஜி கம்பேக் இந்தியன் டேக் போட்டா வெளியே ஊருக்குள்ள வரீங்க. கம்பேக் இல்ல மன்மதன். கோபேக் குரூப் தான் நீ. டேய் கம்பேக் மன்மதன். அடுத்த படம் ஒன்னா நடிக்கிறீங்க தக் லைஃப்ல, அதுக்குள்ள அடிச்சுக்கிறீங்க.